அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்னைக்கு பல்சக்கரத்தோட நாமன் கலைச்சரை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம். அதில் பவர் டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்பர்கியர் எப்படி பவரை வந்து ஒரு வீல்லேருந்து இன்னொரு வீலுக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுது அப்படின்றத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு பயன்படக்கூடிய அந்த பல்சக்கரங்களில் இருக்கக்கூடிய பல்பற்றிய குறிப்புகளை தான் இப்போ பார்ப்போம். இந்த ஸ்பர்கியர் என்ன மாதிரியான பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு பயன்படுது அப்படின்னா பேரலல் ஷாஃப்ட்டுகளுக்கு இடையிலே பவரை கடத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பேரலல் ஷாஃப்ட்டுகள்னால் நேர் ஷாஃப்ட் இருக்கும். அந்த ஷாஃப்ட்டுகளுக்கு இடையில் நம்ம பவரை கடத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி படத்தில் காட்ட மாதிரி இணைக்கக்கூடிய ஷாஃப்ட்டுகளுக்கு இடையில் பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. இப்போ நம்ம ஸ்பர்கியரில் இருக்கிற டீத்தை வந்து படமாக காட்டியிருக்கேன். 2 டீத் இருக்குது. இதில் முக்கியமான மெயின் பார்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இந்த பல்லில் பாருங்கள் ஃபேஸ் வித்துன்னு இருக்கும். பல்லோட முழு பல்லு ஹைட்டை காட்டியிருப்பாங்க. அதில் பாதியை என்ன சொல்கிறாங்க, அடண்டம்னு சொல்கிறாங்க. பாதியை வந்து டிடண்டம்னு சொல்கிறாங்க. அதே போல் மொத்த ஆழத்தை ஹோல் டெப்த் அல்லது ஒர்க்கிங் டெப்த்துன்னு சொல்கிறாங்க. அதே போல் இதில் இந்த டீத்தில் 3 வட்டம் டாட்டாக கிராஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் பல்லோட மேல் விளிம்பு வழியாக தொட்டுக்கிட்டு போகிற வட்டத்துக்கு பேர் அடண்டம் சர்க்கிள், அதில் அவுட்டர் டயான்னு சொல்கிறோம். அதே போல் பல்லோட மையத்தின் வழியாக செல்லக்கூடிய அந்த வட்டத்தை வந்து கற்பனை வட்டத்தை பிச்சு டயாமீட்டர்னு சொல்கிறோம். அதே போல் பல்லின் ஆழத்தின் வழியாக செல்லக்கூடிய அந்த சர்க்கிளை வந்து ரூட் டயாமீட்டர்னு சொல்கிறோம். அதே போல் பல்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த அண்டரில் ஒரு கட்டு இருக்கும் யூ ஷேஃபில், அந்த கட்டை வந்து ஃபில்லட்டுன்னு சொல்கிறோம். அதே போல் 2 பல்லு சேரும்போது கிடைக்கக்கூடிய அந்த பிட்வீன் கேப்பை கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் லே அவுட்லையும் காட்டியிருக்கேன். அவுட் டயாமீட்ரு, ரூட் டயாமீட்ரு, பிட்ச் டயாமீட்ரு. இதை பேஸ் பண்ணி தான் இந்த பல்சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த கணக்குகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா எல்லா ஸ்டெப்பையுமே டெரிவேஷன் பண்ணுறதுக்கு இந்த 3 டீட்டெயில்ஸு அதே போல் இந்த பல்பற்றிய குறிப்புகள் எல்லாமே இருந்தால் தான் அந்த கணக்கை கம்ப்ளீட் பண்ணி நம்ம இந்த பல்சக்கரத்தை மேனுவலாக உருவாக்கலாம். இப்போ சிஎன்சி மிஷின் வந்துருச்சு, அதுவே பல்சக்கரங்களாம் உருவாக்குது. மேனுவலாக நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பல்லு ஸ்பர்கியர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஒழிய இந்த கணக்கை போட்டு நம்மளால் ஒரு சிம்பிளாக ஒரு கியரை வந்து உருவாக்க முடியாது. யூனிவர்சல் மில்லிங் மிஷினில் ஈஸியாக செய்யலாம். அதே போல் பல்லில் பாருங்கள் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல், இந்த வடிவம் எதை வச்சு கிடைக்குதுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கட்டரை வச்சு கிடைக்குது. அந்த கட்டரில் இந்த வடிவம் ப்ரொஃபைல் இருக்குது. சரியா? நம்ம அந்த சேஃபத்தை நம்ம என்ன செய்கிறோம்னா பல்சக்கரங்களில் கொண்டு வரோம். இதில் பாருங்கள் 2 பல்சக்கரம் இணையுது. இதில் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா 3 வட்டம் இருக்குது பாருங்கள். ரூட் சர்க்கிள், பிட்ச் சர்க்கிள், அவுட்ரு டயான்னு. அதில் பிட்ச் சர்க்கிள் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்டில் தான் லோடெல்லாம் ஆக்ட் ஆகும். அந்த போர்ஷனத்தை நம்ம ஃப்ளாங்க்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்படி தான் பல்சக்கரங்கள் இணைஞ்சு லோடை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேரலல் ஷாஃப்ட் மூலமாக என்ன செய்யுதுன்னா அந்த ஸ்பர்கியர்கள் பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுது அப்படின்ற கான்செப்ட் தான் இன்றைக்கி பாடம். இந்த வடிவம் எப்படி கிடைக்குதுன்னா எதில் கிடைக்குதுன்னு சொன்னேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கியர் வெட்டுறதுக்கு பயன்படக்கூடிய இந்த கியர் ஹாபிங் கட்டர் அப்படின்ற கட்டரை பார்க்குறோம். இதில் பார்த்தாலே அந்த கட்டிங் டீத்துலலாம் எப்படி இருக்கும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல்சக்கரங்களில் அந்த டீத்து பல் என்ன வடிவம் இருக்கோ அதே வடிவத்தில் இந்த கட்டிங் டூலை உருவாக்கியிருப்பாங்க. இதில் பார்த்தாலே தெரியும். இது அட்டன் டயத்தில் என்ன செய்யும் அப்படின்னா கியர் காப்பிங்கின் மிஷின் ஒன்று இருக்குது. அதில் போட்டு அட்டன் டயத்தில் எல்லா டீத்தையுமே கட் பண்ணும். இது எல்லா சைஸு அளவுள்ள டீத்துகளையும் வெட்டுறதுக்கு நம்ம வெவ்வேறு அளவுகளில் இந்த கியர் ஹாப்பிங் கட்டர் கிடைக்கிது. இதை யூனிவர்சல் மில்லிங் மிஷினில் போட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா கியர் ஹாப்பிங் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணி ஈஸியாக இந்த பல்சக்கரங்களை உருவாக்க முடியும். இப்போலாம் சிஎன்சி மிஷின் வந்து அட்வான்ஸாக உருவாக்கிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம பாலிடெக்னிக்கிலோ இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ படித்தோம்னா ஒரு சிங்கிள் கியரை உருவாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கியர்ஸு வெட்டுறதுக்கு பயன்படக்கூடிய கட்டரை பற்றி தெரியணும். அதே போல் இந்த கட்ரு சிங்கிளாகவும் கிடைக்கும். அதை வச்சு தான் என்ன செய்வாங்கன்னா பாலிடெக்னிக்கு, ஐடிஐ இந்த மாதிரி டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் எப்படி கியர் கட்டிங் பண்ணுறன்றத ப்ராசஸை செஞ்சு காட்டுவாங்க. அதே போல் ஒரு டீத்து வெட்டணும், ஒரு பல்சக்கரம் வெட்டணும் அப்படின்னா எப்பயுமே இன்ச்சஸ் அளவுகள்லேயும் கிடைக்கும், மில்லிமீட்டர் அளவுகள்லேயும் கட்டர்ஸ் கிடைக்கும். இன்ச்சஸில் கிடைக்கக்கூடிய கட்டரை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிபி கட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ எம்எம்மில் கிடைக்கக்கூடிய கட்டர்ஸை மாடல் கட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு டீத்து வெட்ட போகிறோம், இல்லை ஒரு 150 200 பல்லு வெட்ட போகிறோம் அப்படின்னா இந்த கட்டர்ஸ் எப்பயுமே இண்டிவிஜுவல் மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறது செட் ஆஃப் 8 கட்டர்ஸ், 8 கட்டர்ஸ் தான் கிடைக்கும். அதில் 1 to 10னா ஒரு கட்டரை தேர்ந்தெடுக்கணும், 20 to 30னா ஒரு கட்டரை தேர்ந்தெடுக்கணும். நம்ம நம்பர் ஆஃப் டீத்து எத்தனை டீத்து வெட்ட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டரை கணக்கீடு முறையில் தேர்ந்தெடுக்கணும். அதே போல் இந்த கட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கட்டரை எடுத்து பார்த்தாலே அதோட ஃபுல் பயோடாட்டா எல்லாமே அந்த கட்டரில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணி பதிஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கட்டரை எடுத்தாலே அது எத்தனை டிபியா, மாடுலா, அது எத்தனை ப்ரெஷர் ஆங்கிள், அவுட்ரு டயா, போர் டயா,
டீத்தோட ப்ரொஃபைல் ஆங்கிள் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இது எத்தனை நம்பர் கட்டரு, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அதனால் அந்த கட்டருக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கீடு முறையில் எல்லா கால்குலேஷனையும் தரவாக ரெடி பண்ணிக்கிட்டு தான் இந்த மில்லிங் ப்ராசஸ்ஸவே ஆரம்பிக்கணும். பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.